இந்த 2 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலம் என்னை கட்டாய வாசிப்பிற்காக நகரசபை பொது நூலகம், ஒரு பெரிய நூலகம், அதற்குள்ளே இருத்தி விடுவார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அந்த நூலகத்திலே இருந்து சிறுவர் முதல் பெரியோர் வரை வாசிக்கிற பெரும்பாலான நூல்களை நான் வாசித்திருக்கிறேன். 2 பேருக்கும் இல்லை கண்ணும் கண்ணும் நோக்கினால் காதலாகிவிடும். யார் முதல்ல போய் சொன்னார்? திருமணம் தொடர்பான விருப்பத்தை நான் முதலில் வெளியிட்டேன். அவர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. செயின்ட் ஜோன்ஸ் பாடசாலைக்கு வருகிறீங்கள் படிக்கிறதுக்காக. பிறகு எப்படி ஒரு பேச்சாளராக நீங்கள் மாறினீங்க? என்னுடைய வயதொத்தவர்களோடு பார்க்கிற பொழுது எனக்கு பல பாடல்கள் மனப்பாடம். அதற்கு காரணம் என்னவென்றால் அன்று இட்ட அத்திவாரம். ஒரு ஆசிரியராக நீங்கள் பெற்றது அதிகமாக, இழந்தது அதிகம்? அந்த தனியார் கல்வி நிறுவன கற்கையை நம்புவதை காட்டிலும் என்னை அதிகமாக நம்பினார்கள். அவர்கள் பின்னர் சனி ஞாயிறு எல்லாம் வகுப்பு வைக்குமாறு என்னை தூண்டினார்கள். புட்டு எவ்வளவு பிடித்த உணவு? கோதம்ப மாவிலே ஏதாவது பண்டம் சாப்பிட்டால், பான் வேண்டி சாப்பிட்டால் கூட அவர்கள் சமூகத்திலே தரக்குறைவானவர்களாக பார்ப்பார்களாம். ஒரு நடுவராக இருக்கிறது கஷ்டமா, ஒரு பேச்சாளராக இருக்கிறது கஷ்டமா? நடுவராக இருக்கிற பொழுது அந்த பிரச்சனைகள் இல்லை. நான் ஏற்கனவே அவர்களை அவதானிப்பேன். அதே நேரம் ஒரு ஆசிரிய வாழ்க்கை பிடித்திருக்கிறதா அல்லது பேச்சாளர் வாழ்க்கை பிடித்திருக்கிறதா? பேச்சு மூலம் வாழ்வாதாரத்திற்கு எதுவுமே கிடையாது. என்னை பலர் பகுடி பண்ணுவார்கள், தேங்காய் பாதி பேச்சாளர். உங்களுடைய பெற்றோர் அழைத்தது போல வைத்தியராக இருந்தார். அப்போது எப்படி இருந்திருக்கும்பாள்? அப்பொழுதும் என்னுடைய விருப்பம் இருந்தது. நான் வைத்தியராக வந்து வைத்தியர்களுக்கு படிப்பிக்க வேண்டும். அதாவது இளமை தொடக்கம் எனக்கு படிப்பிக்க வேண்டும் என்கிற தொடர்ந்து பேசலாம். இது நக்கீரன் சபை. பிரமுகர்களுடைய அறியப்படாத பக்கத்தை தேடுவது நிகழ்ச்சியோட நோக்கம் திருமணத்துக்கு வீட்டை பச்சைக்கொடி. சரி, 2 பேருக்கும் இல்லை கண்ணும் கண்ணும் நோக்கினால் காதலாகிவிடும். யார் முதல்ல போய் சொன்னது? திருமணம் தொடர்பான விருப்பத்தை நான் முதலில் வெளியிட்டேன். அவர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. நானும் பொதுவாக எங்கள் வயதிலே சொல்லுவார்கள், தபால் பெட்டியை கண்டாலும் காதலை வெளிப்படுத்துகிற பருவம் என்று. அப்போது அந்த வெளிப்படுத்தலை நான் வெளியிட்டாலும் பின்னர் அவருடைய சகோதரர்கள், தந்தையர் இப்படியெல்லாம் கதைத்து அவர்களாகவே முறைப்படி வந்தார்கள். பெரிய சிரமம் ஒன்றும் இருக்கவில்லை அதற்குள்ளே. ஏனென்றால் அறியப்பட்ட குடும்பமாக இருந்த காரணத்தால் அந்த விசாரிப்புகள் எதுவுமே இருக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. சரி, திருமணம் இப்படி இருக்கிறது. சரி, நீங்கள் செயின்ட் ஜோன்ஸ் பாடசாலைக்கு வருகிறீங்கள் படிக்கிறதுக்காக. பிறகு எப்படி ஒரு பேச்சாளராக நீங்கள் மாறினீங்க? நான் பேச்சாளரானது கூட அது சொல்ல வெட்கமான கதை. ஆனால் இப்பொழுது சொல்லலாம். ஏனென்றால் எங்களுக்கு வீட்டிற்கு அருகிலே எங்கள் குடும்பம் சார்ந்து ஒரு கோயில், அதற்கு பேர் இலந்தை திடல் ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் கோவில். இப்பொழுது பெரிய கோவிலாக அறியப்பட்ட கோவிலாக இருக்கிறது. அப்பொழுது 1990கள் 91 இந்த காலப்பகுதியிலே 85 அதற்கு பிறகு என்று நினைக்கிறேன், கம்பபாரதி ஜெயராஜ் அவர் கொடி கட்டி பறக்கிறார். அவருடைய சொற்பொழிவுகள் பிரபலமாக நடக்கும். அப்பொழுது இருந்த காலத்திலே விடுதலை புலிகள் ஏனைய புலன் சார்ந்த புலனை சிதறடிக்கிற செயற்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் தடுத்திருந்தார்கள். சாதாரணமாக திரைப்படங்கள் பார்வையிட முடியாது. நீங்கள் இசைக்குழுக்களுக்கு போய் அதை ரசிக்கிற வயது என்றாலும் அதிலே தெரிவு செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களைத்தான் பாட முடியும், அல்லது புரட்சி பாடல்களைத்தான் பாட முடியும். அப்படியான ஒரு சூழல் இருந்த பொழுது என்னுடைய சிந்தனையும் இந்த பேச்சு பக்கம் போனது. நான் படிக்கிற காலத்திலேயே சாவகச்சேரியிலிருந்து நீங்கள் சரசாலையிலே இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சைக்கிளிலே வருவேன். நான் குணசீலன் சாரிடம் பயோ படிப்பதற்காக சைக்கிளிலே வருவேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், வகுப்பு முடிந்த பிறகு சைக்கிளிலே சரசாலைக்கு போவேன். சாவகச்சேரி சரசாலையிலிருந்து யாழ்ப்பாணம் நான் நினைக்கிறேன் மைல் கணக்கிலே சொன்னால் 15 மைலுக்கு வரலாம். பின்னர் மாலையிலே பெரும்பாலும் கம்பபாரதி ஜெயராஜனுடைய பட்டிமன்றங்கள், தெலங்காவில் பிள்ளையார், அப்படி பத்திரிகையிலே விளம்பரம் வரும். எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் அந்த ஆர்வத்திலே சரசாலையிலே இருந்து மீண்டும் சைக்கிள் வலித்து கொண்டு
என்னுடைய யாராவது ஒரு 2 நண்பர்களும் சேர்வார்கள். அவர்களோடு மீளவும் இந்த பட்டிமன்றம் பார்த்து விட்டு ஒரு ஓரமாக அவர்களோடு போய் பேசுவது இல்லை கிடையாது. ஒரு ஓரமாய் நின்று பார்த்து விட்டு மீளவும் நான் வீட்டிற்கு 10 மணி 11 மணிக்கு இரவு எந்த நேரமும் போவேன். அப்போ அது என்னுடைய படிப்பையும் பாதித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இல்லை என்றால் சற்று ஊண்டி படித்திருக்கலாமோ தெரியாது. ஆனால் அது எனக்குள்ளே ஒரு இலக்கிய ஆர்வத்தை வளர்த்தது. அதை விட நான் சொன்னேன், எங்களுடைய குடும்பம் ஒரு புராண படனம் சார்ந்த குடும்பம் என்று. எங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் அதை பெருமையாக கருதுவார்கள். என்னுடைய அப்பாச்சி என்று சொல்லுவோம், அப்பாவினுடைய தாயார், அவர் அடிக்கடி சொல்லுவார், எங்களுடைய மூதாதையருடைய பெயர்களை சொல்லி பேரம்பல மன்னர் இப்படியெல்லாம் காவரங்கால் சிவன் கோயிலிருந்து கார் கொண்டு வந்து ஏற்றி கொண்டு போனார்கள். அப்பொழுது அவர்களுக்கு எந்த சன்மானமும் கிடையாது. இப்படி ஒரு பெரிய பௌராணிகர் என்றால் காரிலே அழைத்து கொண்டு போய் அவரை கொண்டு பயன் சொல்லிவித்து மீளவும் காரிலே கொண்டு வந்து விடுவார்களாம். அதை பெருமையாக என்னுடைய அப்பாச்சி சொல்லுவார். இந்த காலப்பகுதியிலே தான் எங்களுடைய கோவிலிலும் புராண படிப்பு நடக்கிறது. இந்த புராண படிப்பு இப்பொழுது இருப்பதை போலத்தான் இப்பொழுதும் எங்களுடைய பிரதேசங்களிலே புராண படிப்புகள் நடக்கின்றன. ஆனால் அதில் இருக்கிற துரதிர்ஷ்டம், இந்த யாழ் மண்ணிற்கு புராண படனத்தை அறிமுகம் செய்த பெரும் செல்வம் ஆறுமுகநாவலரை சார்ந்தது. நல்லூர் கந்தசாமி கோவிலிலே ஆறுமுகநாவலரும் அவருடைய மருகனார் வித்துவ சிரோன்மணி பொன்னம்பல பிள்ளையும் புராணம் படித்தார்களாம். அதை கேட்பதற்கு பெருந்தொகை கூட்டம் எண்ணிக்கையிலே அடியவர்கள் கூடினார்களாம். இது வரலாறு. கச்சி கணேசையர் என்பவர் தான் ஈழத்திற்கு கந்த புராணத்தை அறிமுகம் செய்தவர். இதனால் ஆறுமுகநாவலர் ஏற்படுத்திய மரபாதலால் பட்டி தொட்டியங்கனும் கோவில்களிலே புராணம் படித்தார்கள். இப்போது எங்களுடைய ஆலயத்திலும் புராணம் படித்தால் அந்த மரபை விடக்கூடாது என்று படிப்பார்கள். அதை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. இந்த எங்களுடைய தாத்தா ஒருவர் இருந்தார், முத்துக்குமார் என்று, எங்களுடைய உறவினர் வைரவ பிள்ளை. இவர்கள் படிப்பதென்றால் இப்போ பிரச்சனை என்னவென்றால் அதை பாடி கொடுக்கறதுக்கு ஒருவர் வேண்டும். அவர்கள் பயன்காரர்கள், உரி சொல்வார்கள். அப்படி என்றால் நான் சின்ன பையன் 8ஆம் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற பொழுது நான் சென்ட் ஜோன்ஸால் வந்து வயலிலே விளையாடுவோம் நாங்கள் கூடி. அவர்கள் என்னை விளையாட விடாமல் கூட்டிக் கொண்டு போவார்கள். நான் அப்பொழுது பேசிய ஞாபகம் எல்லாம் இருக்குது. கிழவனுக்கு உனக்கு வேலை இல்லையா அப்படி எல்லாம் நிறைய பேசியிருக்கிறேன். என்னுடைய தாத்தா முத்துக்குமாருக்கு பேசியிருக்கிறேன். உனக்கு புராணம் படிக்கணும்னா நானும் கிடைச்சேன். அவர் அதை பற்றி எந்த விதமான கவலையும் பாடா என்று கையில் இழுத்து கொண்டு போவார். கொண்டு போய் அது அனுட்டானமாக நான் அரைக்காய்ச்சிட்டதான், வேட்டியும் கட்டினதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அரைக்காய்ச்சிட்டோடு சீட்டக்கரடி போட்டிருந்து நான் புராணத்தை பாடுவேன். அவர் அதற்கு யாருமே கேட்க மாட்டார்கள். அவர் உரை சொல்வார். அதெல்லாம் இப்பொழுது எனக்கு ஒரு தேட்டமாக சேர்ந்து கொண்டது. ஏனென்றால் எனக்கு இந்த நீங்கள் சொன்னதை போல பல்கலைக்கழக வெளிவாரியாக படிக்கிற பொழுது நான் தமிழை ஒரு பாடமாக எடுத்தேன், இந்து நாகரிகத்தை ஒரு பாடமாக எடுத்தேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் யாரிடமும் இதற்கு டியூஷனுக்கு போகவில்லை அல்லது யாரிடமும் படிக்கப் போகவில்லை. தமிழுக்கு எனக்கு ஒரு தெய்வம் வாழ்க்கையிலே வந்து சேர்ந்தார் தர்மராஜா சார் என்று. அதை பற்றி நான் பதிவு செய்ய வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், புராணம் படிக்க தேவாரம் பாட எங்களுடைய கோவில்களிலே வெள்ளிக்கிழமையிலே கட்டாயம் பஜனை இடம்பெறும். அந்த பஜனையிலே அவர்கள் மூத்தவர்கள் அவர்கள் இப்பொழுது பாடுவதைப் போல அன்பருக்கு அன்பனே வா வா முருகா என்று இந்த பாடல்களை கூட பாட மாட்டார்கள். அவர்கள் அதை விகடமாக சொல்லுவார்கள், இது கோதம்பமா புட்டு என்று. புட்டிலிருந்து தானே கதைக்கிறோம். இது நீங்கள் அரிசிமா புட்டு வைத்திருக்கிறீர்கள், பாரம்பரியமாக செய்கிறீர்கள். அதாவது பாரம்பரியமாக நம் முன்னோர் நமக்கு கையளித்தவற்றை பாட வேண்டும். கோதம்பமா புட்டு கூடாது. எது கோதம்பமா புட்டு என்றால் இந்த இடையிலே எழுந்த பாடல்கள், அவற்றை பாடக்கூடாது. அப்போ இந்த பாடல்களை பாடப்பட எனக்கு திருமுறைகளிலே எனக்கு பெருமையாக சொல்லுவேன், என்னுடைய வயதொத்தவர்களோடு பார்க்கிற பொழுது எனக்கு பல பாடல்கள் மனப்பாடம். அதற்கு காரணம் என்னவென்றால் அன்று இட்ட அத்திவாரம். நான் பேசி அதை இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் வானத்திலே இருந்து என்னை ஆசீர்வதிப்பார்கள். இது எல்லாம் எங்களுக்கு தெரியாமலேயே எங்களிடம் வந்து சேர்கின்றன. இந்த தவமும் தவமுடையார்க்கே என்று அது சேரவன் ஆகும் காலத்து ஆகும். எனக்கு அப்படி ஆகி இருக்கிறது. சரி, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்த முதல் முறை
அப்பொழுதுதான் நான் அந்த 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 செய்தியை சரியாக இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்று நினைக்கிறேன். அந்த முதல் பேச்சு, அந்த பேச்சு அதையே நீங்கள் அங்கீகாரம் கிடைத்த மேடை என்றும் கொண்டு வரலாம். என்னுடைய பேச்சு சார்ந்த, அதாவது அப்பொழுது கம்பபாரதி இவர்களிலும் அந்த நேரம் கம்பபாரதிக்கு ஒரு மேடைக்கு 1001 ரூபா தட்சணை. ஆனால் தென்மராட்சி மக்களிடம் அப்படி கொடுப்பதற்கு வசதி இருக்கவில்லை. பெரும்பாலும் தென்மராட்சியிலே அவருடைய உரை இடம்பெற்றதாக எனக்கு தெரியாது. கல்வயல் குமாரசாமி என்ற ஒரு ஐயா இருந்தார். அவருடைய அனுசரணையிலே அவருடைய கோவிலிலே வந்து பேசியதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. தென்மராட்சியிலே அவருடைய உரை இடம்பெற்ற சந்தர்ப்பம் குறைவு. நான் அவருடைய உரையிலே பெரும்பாலான உரைகளை யாழ்ப்பாணம், நல்லூர் சூழல்களிலே தான் கேட்டிருக்கிறேன். அப்போது எங்களுடைய ஆலயத்திலும் நாங்கள் இப்படியான பஜனையை தொடர்ந்து ஒரு உரையை ஏற்படுத்தலாம் என்று தென்மராட்சியிலே இருந்த பெரியார்களை ஏற்பாடு செய்கிற பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டது. அப்பொழுது நான் பெயர்களை குறிப்பிடுவது அழகல்ல. அவர்கள் மூத்த ஆசிரியர்கள். அவர்களிடம் கேட்டு அவர்களை ஒழுங்கு பண்ணுவேன். இப்பொழுது இருப்பதை போல தொலைபேசி வழி தொடர்புகள் கிடையாது. சைக்கிளிலே போய் அவர்களிடம் சொல்லி கேட்டு வந்தால், பிறகு அவர் வந்தால் காண வேண்டியது தான். இப்போ வெள்ளிக்கிழமை மாலையிலே நாங்கள் பஜனையெல்லாம் முடித்து வருகிறார் என்று பார்த்தால் சில வேளைகளிலே அவர்கள் வரமாட்டார்கள். தகவலும் கிடையாது, வருகிறேன் என்றோ வரமாட்டேன் என்றோ தகவலும் கிடையாது. அப்படி என்றால் என்ன செய்வேன் என்றால், அவர்கள் இல்லாத இடத்திலே நான் பதில் கடமை செய்வேன். அப்படித்தான் நான் மெல்ல மெல்ல என்னுடைய சமூகம், அதாவது என்னை கோயில் சார்ந்த அந்த சமூகம் நான் பேச ஏற்றுக்கொண்டது. அதனால் நான் மெல்ல மெல்ல ஒரு பேச்சாளன் ஆனேன். அதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பலாலி ஆசிரியர் கலாசாலையிலே படிக்கிற பொழுது இப்பொழுது இருக்கிற டாக்டர் அரவிந்தனுடைய அப்பா சிவத்தமிழ் வித்தகர் சிவமகாலிங்கம் ஐயா, அவர் என்னை இனங்கண்டு கொண்டார். அப்பொழுது சந்நிதியான ஆச்சிரமம் தொடங்கப்பட்ட காலம். மோகன் சுவாமி ஒரு நாள் வந்து சிவத்தமிழ் வித்தகர் சிவமகாலிங்கம் ஐயாவிடம் கேட்டார், நெடுக நீங்கள் பேசுகிறீர்கள், வேறு இந்த பிள்ளைகள் ஒருவரும் பேச மாட்டார்களோ? இப்போ சிவத்தமிழ் வித்தகர் சொன்னார், இப்படி இவன் ஒருதன் இருக்கிறான், விட்டு பாப்பம் என்று என்னை பரிந்துரைத்தார். சந்நிதியான ஆச்சிரமத்திலே அவர்தான் எனக்கு என்னென்ன பேச வேண்டும் என்றும் வழிப்படுத்தி விட்டார். நான் போய் பேசினேன். நான் நினைக்கிறேன் ஒரு 20-25 நிமிடம் பேசியிருப்பேன். அன்று என்னவோ சுவாமி மோகனதாஸ் சுவாமிக்கு அது மிகவும் மன திருப்தியாக அமைந்தது. அவர் என்னை சிக்கன பற்றி பிடித்தார். அன்று தொடக்கம் இன்று வரை அந்த உறவு தொடர்கிறது. இப்பொழுது நான் அங்கே ஒரு அதிதி பேச்சாளர் போல ஆகிவிட்டேன். முன்னர் அவர் மாதத்திலே 2 பேச்சு 3 பேச்சு பேசுகிற வாய்ப்புகளை அவர் அங்கே தந்தார். அது கூட என்னுடைய எழுச்சிக்கு ஒரு அடிப்படையாக இருந்தது. வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு மாற்றம், அல்லது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து மாறக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது பெரிய அளவில் பிம்பங்களை கொடுக்கும். ஒரு ஆசிரியராக நீங்கள் பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா? நிச்சயமாக பெற்றது தான் அதிகம் என்று சொல்வேன். ஏனென்றால் நான் சொன்னேன், உங்களுக்கு விஞ்ஞான பயிற்சி பெற்று விஞ்ஞானம் கற்பிக்காத ஒரே ஆசிரியர் நான் என்று. இப்பொழுது அப்படி வீராப்பாக சொல்ல முடியாது. அப்படி என்றால் என்னிடம் எக்ஸ்பிளனேஷன் கோல் பண்ணுவார்கள். நான் பயிற்சி முடித்து போன பொழுது எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. சாவகச்சேரி இந்து கல்லூரியிலே என்னுடைய பணி தொடர வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. அப்பொழுது இருந்த கோட்டக்கல்வி பணிப்பாளராக இருந்தவர் திரு கணேசன் என்பவர். அவர் என் மீது அபிமானம் கொண்டவர். இருந்தாலும் அவர் எனக்கு சாவகச்சேரி இந்து கல்லூரியை வழங்கவில்லை. அவர் சொன்னார், உனக்கு சாவகச்சேரி இந்து கல்லூரி 3 மாதங்களிலே வழங்குவேன், அதுவரை உசன் ராமநாதன் வித்தியாலயத்திலே உன்னுடைய கற்பித்தல் பணியை தொடர். உசனுக்கு போனால் அங்கே 3 விஞ்ஞான ஆசிரியர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். எனக்கு பாடம் தருவதற்கு, இந்த டைம் டேபிள் தருவதற்கு அதிபர் சிரமப்படுகிறார். இப்போ அதிபர் என்ன செய்தார் என்றால், நீ சமயம் கற்பிப்பாயா என்று கேட்கிறார். நான் சரி 3 மாதம் தானே, அப்போ சமயம் கற்பிக்கலாம் என்று நான் சமய பாடம் கற்பிக்க தொடங்கினேன். நான் போன பலனோ என்னவோ தெரியாது, உசனிலே செல் வந்து விட தொடங்கிவிட்டது. இப்பொழுது 2000ஆம் ஆண்டு இடப்பெயர்வு. அப்பொழுது உசனிலே இருந்தெல்லாம் மக்கள் ஓடத் தொடங்கினார்கள். நானும் பாடசாலையை புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரிக்கு, இங்கே எனக்கும் அதாவது ட்ரைனிங் காலேஜிலே கண்ட கவிதாவுக்கும் தொடர்பு வந்து விட்டது. நான் திருமணம் செய்யவில்லை. நாங்களும் அம்மாவினுடைய ஊருக்கு வந்து விட்டோம், நீர்வீழிக்கு வந்து விட்டோம்.
அப்பொழுது புத்தூர் சோமஸ்கந்தாவிற்கு போனேன். அங்கே ஆறுமுகம் சார் என்ற ஒரு அதிபர். அவர் சொன்னார், அப்பொழுது புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியிலே 23 கணித விஞ்ஞான ஆசிரியர்கள் இருந்தார்கள், ஒரு பெரிய பாடசாலை. ஆகவே நீயும் அடுத்த ஆளை 24வது ஆளை விஞ்ஞான ஆசிரியராக வந்தால் இங்கே காடர் இல்லை, இடம் இல்லை. அப்பொழுது மாலை பாடசாலை, தென்மராட்சி வலய பாடசாலைகள் இயங்குகின்றன. நான் அங்கே படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். இவரை கேட்டேன், காலையிலே சோமஸ்கந்தா கல்லூரியிலே ஒருவராக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று. அப்பொழுது அவர் அந்த சந்தர்ப்பத்தை தர முடியாது என்று சொன்னார். அப்பொழுது அவருக்கு உதவியாக இருந்தவர் மணியம் சார் என்று சொல்லி, அவர் உப அதிபராக இருந்தவர். அவர் விகடமாக சொன்னாரோ விகடம் இல்லாமல் சொன்னாரோ தெரியாது. அவர் சொன்னார், ஏஎல்லுக்கு தமிழுக்கு ஒரு காடர் இருக்குது. அவர் மெட்டர்னிட்டி லீவில் நிற்கிறார், அதாவது பிள்ளை பெரு லீவிலே அவர் நிற்கிறார். ஆனபடியால் தமிழ் செய்வா என்றால் காடர் இருக்குன்னு அவர் சிரித்து கொண்டு சொன்னார். நான் அதை எனக்கு அது விகடமாக சொல்கிறாரா எப்படி என்று சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், நான் செய்வேன் தமிழ் என்று சொல்லி. அப்பொழுது ஆர்வம் சார் கோட்டக்கல்வி பணிப்பாளருக்கு அப்பொழுது தொலைபேசி அழைப்பு எடுத்து கேட்டார். இப்படி இவன் தமிழ் செய்யலாம் என்று சொல்கிறான், என்னுடைய பெயரை சொல்லி. அப்போ கோட்டக்கல்வி பணிப்பாளர் விதந்துரைத்தார். மேட வழியே தமிழ் என்று பேசிக்கொண்டு திரிய துவங்கிட்டான். அப்படியே வேணுமெண்டா கொடுத்து பாருங்கள் என்று. அப்போ அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். உயர்தர வகுப்பு அப்பொழுது 2003 பட்ச் 3யும் 2004 2003ஆம் ஆண்டு ஏஎல் 2004ஆம் ஆண்டு ஏஎல் என்று தான் நினைக்கிறேன். அப்போ அந்த பட்சுக்கு டீச்சர் இல்லை, அதாவது தமிழ் பாட ஆசிரியர் இல்லாதபடியால் அங்கே 2 டிவிஷன் ஏஎல் ஆர்ட்ஸ். அது ஆர்ட்ஸுக்கு தான் மிகவும் புகழ்பெற்ற பாடசாலை. ஆசிரியர் இல்லை என்றால் பிள்ளைகள் எல்லோரும் வாங்கை உடைப்பார்கள், மேசையை உடைப்பார்கள், எத்தனையோ அட்டகாசங்கள் செய்வார்கள். இப்பொழுது எனக்கு பதில் கடமையாக அந்த தமிழ் ஆசிரியருடைய நேர சூசியை தந்து அந்த வகுப்பை சென்று பாரப்பா என்று ஆரம்பம் சார் அனுப்பி வைத்தார். நான் வகுப்பறைக்கு போனேன். அவர்கள் என்னை ஒரு விகடமாக பார்த்தார்கள். பார்த்த பொழுது நான் இதற்கு முதல் பட்டப்படிப்பிலே தமிழை சிறப்பாக படித்திருக்கிறேன். தமிழிலே நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு இலக்கணம் கைவந்த கலையாக இருந்தது. இலக்கிய பகுதிகள் தாராளமாக தெரியும். ஆனால் தமிழ் கற்பிப்பதற்குரிய அங்கீகாரம் என்று எழுத்து மூல அங்கீகாரம் எதுவுமே இல்லை. நான் வகுப்பறைக்கு போனேன். அப்பொழுது அவர்களிடம் கேட்டேன், என்ன படிக்க வேண்டும், என்ன பாடம் படிக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், சிலப்பதிகாரத்திலே வழக்குரை காதை என்று சொன்னார்கள். எனக்கு ஏதோ கடவுள் கொடுத்த வரம் மாதிரி அந்த வழக்குரை காதையில் இருக்கிற அந்த அளவு பாட்டும் பாடம். இப்போ நான் எந்த விதமான உதவி குறிப்புகளும் இல்லாமல் அந்த வழக்குரை காதை சூழலை சொல்லி பாடத்தை தொடங்கிவிட்டேன். அவர்கள் எல்லோரும் என்னை வியந்து பார்த்தார்கள். அன்றைய வகுப்பு 100க்கு 150 மார்க்ஸ் போடலாம்ன்ற மாதிரி அது பெரிய ஒரு சக்ஸஸ். இந்த வாய்ப்புகள் எங்களை எந்த நேரமும் தேடி வராது, வந்ததை பிடித்து கொள்ள வேண்டும், அது அனுகூலமாகவும் அமைய வேண்டும். அடுத்த பாடம் அடுத்த வகுப்புக்கு போனேன். அவர்களுக்கு என்ன பாடம் என்று கேட்ட பொழுது அவர்கள் கம்பராமாயணத்தில் திருவடி சூட்டுப்படலாம் என்றார்கள். எனக்கு அப்பொழுது நான் நெடுக இந்த பட்டிமன்றங்களில் கம்பராமாயணம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு திருவடி சூட்டுப்படலாம் அத்துப்படியாக இருந்தது. அதையும் நான் எந்த விதமான உதவி குறிப்புகளும் இல்லாமல் திருவடி சூட்டுப்படலாம் கற்பிக்க தொடங்கினேன். இப்போ வகுப்பு முடிய பிள்ளைகள் போய் ஆறுமுகம் சார் அதிபரிடம் சொன்னார்கள், இனி அந்த டீச்சர் வேண்டாம், இவர் தான் வேண்டும் என்று. அது ஒரு பெரிய புதுமையாக இருந்தது. அப்பொழுது அவருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் சொன்னார், என்ன மந்திரம் செய்தியோ மாயம் செய்தியோ தெரியவில்லை, பிள்ளைகள் உன்னை விரும்புகிறார்கள், நீயே தமிழை தொடர்ந்து கற்பித்துக்கொள் என்று சொன்னார்கள். எனக்கு நீர்வேலியிலே என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே தான் மிகவும் புகழ்பெற்ற கவிஞர் முருகையன். அவரிடம் சொன்னேன், இப்படி என்னை தமிழ் கற்பிக்க விட்டிருக்கிறார்கள், என்ன செய்யலாம் என்று. அவர் சொன்னார், இரவில் வேறும் நான் என்னிடம் சேர்ந்து படிப்போம் என்று. அப்பொழுது அவரும் ஒரு விஞ்ஞானத்துறையிலிருந்து தமிழ் துறைக்கு போனவர், பிஎஸ்சி எம்ஏ பட்டதாரி. இப்போ அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு தன்னுடைய பார்வையிலே இலக்கணத்தை இலக்கியத்தை அவர் தன்னுடைய பார்வையிலே முதல் நாள் இரவிலே எனக்கு சொல்லித் தருவார். அதை நான் அப்படியே கொண்டு போய் அடுத்த நாள் வகுப்பிலே ஒப்புவிப்பேன். அப்படி ஒரு வருடம் முழு சிலபஸையும் அவரோடு சேர்ந்து படித்தேன். அது பிள்ளைகளுக்கு மிகவும் பெரும் விருந்தாக இருந்தது.
என்னுடைய வாயினாலே முருகையனுடைய மூளை சிந்தனை வெளிப்பட்டதை போல அந்த பாடங்கள் இருந்தன. அந்த முறை ரிசல்ட்ஸும் மிகவும் உயர்வாக இருந்தது. இப்போ பிள்ளைகள் அந்த தனியார் கல்வி நிறுவன கற்கையை நம்புவதை காட்டிலும் என்னை அதிகமாக நம்பினார்கள். அவர்கள் பின்னர் சனி ஞாயிறெல்லாம் வகுப்பு வைக்குமாறு என்னை தூண்டினார்கள். விட்ட தொட்ட குறைகளை எல்லாம் முடிக்குமாறு என்னை தூண்டினார்கள். இப்பொழுதும் அந்த படித்தவர்கள் என்னோடு மிகவும் அன்பாக இருக்கிறார்கள். அது எனக்குள்ளே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினது. அப்படி எனக்கு என்னை ஒரு தமிழாசிரியர் ஆக்குவதற்கு அடிப்படை வித்திட்டவர் தென்மராட்சியிலே இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்தவர் தர்மராஜா சார் என்ற ஒருவர். நான் அந்த நேரத்திலே வயிற்று பிழைப்புக்காக டியூஷன் கொடுத்தவன். அப்பொழுது அந்த காலத்திலே நான் தென்மராட்சியிலே நான் பாடசாலையிலே தான் விஞ்ஞானம் கற்பிக்கவில்லை, ஆனால் தனியார் நிறுவனங்களிலே ஒரு புகழ் கொடி நாட்டிய விஞ்ஞான ஆசிரியர். குணசீலன் சார் எப்படி படிப்பிக்கிறாரோ அதே மாதிரி நானும் மக்களை மிரட்டி படிப்பிப்பேன். அதன் காரணமாக நல்ல பெறுபேறுகள் வந்து குவிந்த காலம். அதன் வெளிப்பாடாக ஆனால் நான் இந்த டியூஷன் ஒருவருடைய வாழ்க்கையை அவர் மெழுகுதிரியாக உருகி கொண்டு போவார். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பட்டதாரியாக வேண்டும் என்கிற எண்ணம் கூட இருக்கவில்லை. ஆனால் எல்லோரும் விண்ணப்பிக்கிறார்களே என்று நானும் விண்ணப்பித்தேன். அதாவது வெளிவாரி பட்டதாரிக்கு பதிவு செய்தேன், பரீட்சைக்கு விண்ணப்பித்தேன். பரீட்சை வந்து விட்டது. அட்மிஷன் கார்டை கண்டவுடன் தான் ஓஹோ பரீட்சை வந்து விட்டது என்று. ஆனால் அந்த டியூஷன் மோகம் என்னை விடவில்லை. அப்பொழுதுதான் சொன்னார்கள் தர்மராஜா சாரிடம் போய் கேட்டுப்பார். தர்மராஜா சாரிடம் போய் கேட்டேன், இப்படி நான் GAQ பரீட்சை எழுத வேண்டும், என்ன செய்யலாம் என்று. அவர் இந்த முருகன் மாதிரி சொன்னார், யாம் இருக்க பயமேன் என்று. அப்போது அந்த சந்தர்ப்பத்திலே அவரிடம் இரவிலே போய் அவரோடு நின்று படித்தேன். அடிப்படையிலே இருந்து அவர் எனக்கு கற்பித்தார். அந்த முறை சோதனையை எதிர்கொள்ள எனக்கு ஒரு தெம்பு தந்து அனுப்பினார். அரும்போட்டாக பாஸ் பண்ணினேன். பின்னர் வந்த BA Part 1 BA Part 2 உச்ச பெறுபேறு பெற்றேன். அதற்கு அந்த தெய்வமாக நின்று உதவியர் தர்மராஜா சார். அதனால் நான் இன்று தமிழ்துறை சார்ந்தவனாக எல்லோரும், அதுக்கு பிறகு சண்முகதாஸ் சார் மனோன்மணி அம்மாவினுடைய தொடர்பும் எனக்கு வருகிறது. அவர்கள் என்னுடைய பரீட்சை அணுகுமுறைகளை பார்த்து சண்முகதாசர் அதார் அந்த லலீசன் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதன் காரணமாக அவர்களுடைய அபிமானத்தை பெறுகிறேன். மனோன்மணி அம்மாவினுடைய கடைக்கண் பார்வையும் என்மேல் விழுகிறது. அதன் காரணமாக ஒரு தமிழ்துறை சார்ந்த அங்கீகாரம் எனக்கு ஏற்பட்டது என்று சொல்வேன். சரி, குறிப்பாக விரும்பியோ விரும்பாமலோ தமிழை நீங்கள் படிப்பிக்க வேண்டும் என்ற இதுக்கு தள்ளப்பட்டீர்கள். சரி, ஒரு பக்கம் அது உங்களுடைய விருப்பமாக இருந்த பட்சத்திலே குறிப்பாக இடையில் இந்த கோதுமை மாப்புட்டு அரிசி மாப்புட்டுன்னு சொன்னீங்க. புட்டு எவ்வளவு பிடித்த உணவு? எங்களுடைய பாரம்பரியத்திலே புட்டு, இந்த செம்மனச்செல்வியினுடைய கதையிலே கூட புட்டு வருகிறது. அதை கேரள பாரம்பரியத்திலே இருக்கிற புட்டு என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் புட்டு அல்ல இட்டு என்றும் அங்கே சொல்கிறார்கள். உண்மையிலே சிவபெருமான் புட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டவர் தானே. ஆகவே புட்டு என்பது எங்களுடைய இப்பொழுது யாழ்ப்பாணத்து அடையாளம் புட்டு. யாழ்ப்பாணத்திற்கு வெளியூரில் இருந்து வருகிறவர்களுக்கு, ஏன் என்னுடைய தொழில் சார்ந்த சகோதர இன நண்பர்களுக்கும் அவர்கள் கேட்பார்கள், யாழ்ப்பாணத்து மரபார்ந்த உணவு எங்களுக்கு வேண்டுமென்றால் காலையிலே புட்டு பரிமாறுவது எங்களுடைய வழக்கம். அதைத்தான் IBC தமிழும் செய்கிறது. எங்களுடைய மரபார்ந்த அடையாளம், யாழ்ப்பாணத்திற்கு எப்படி ஒரு பனை அடையாளமோ அதே போல புட்டும் இப்பொழுது எங்களுடைய அடையாளமாக இருக்கிற ஒரு உணவு தான். ஆனால் இதற்குள்ளே இப்பொழுது நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கோதுமமாக இல்லாமல் புட்ட வைக்க முடியாது என்கிற ஒரு வாழ்வியல் நெறிக்குள்ளே வந்துவிட்டோம். கோதுமமாக 1940களிலே தான் எங்களுக்கு இங்கே அறிமுகமாகிய ஒரு உணவுப் பொருள். அப்பொழுதெல்லாம் யாழ்ப்பாணம் என்னுடைய வீட்டிலே சொல்லுவார்கள், கோதுமை மாவிலே ஏதாவது பண்டம் சாப்பிட்டால், பான் வேண்டி சாப்பிட்டால் கூட அவர்கள் சமூகத்திலே தரக்குறைவானவர்களாக பார்ப்பார்களா. அந்த கோதுமை மாவை ஏன் எங்கள் மக்கள் பெரும்பாலும் நிராகரித்தார்கள் என்றால், அதை பசையொட்டுகிற மா என்று தான் சொன்னார்கள். சுவரொட்டிகளுக்கு. அதனால் அதிலே உணவு செய்து சாப்பிட்டால் வயிற்றோடு வயிறு ஒட்டிப்போம் என்கிற
ஒரு ஒரு கருத்தியல் உருவாக்கம் கூட ஒரு காலத்தில் இருந்தது. எனவே அந்த அந்த மரபார்ந்த உணவு, நாங்கள் எத்தனையோ நெல்லினங்கள் 6 மாத நெல்லினங்களைத்தான் ஒரு காலத்தில் பயன்படுத்தினோம். அதனால்தான் ஆடி மாதத்திலே விதை விதைத்து தை மாதத்திலே அறுவடை செய்து புதிதெடுத்து சாப்பிடுகிற வழக்கத்தை கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது எல்லாம் கலப்பு பிறப்பாக்கல் மூலம் ஆட்டக்காரி 2.5 மாதத்திலே அறுவடை செய்கிறோம். ஆகவே இது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல என்கிற பவனந்தியாருடைய வாக்கு, நன்னூல் வாக்குத்தான் இது உணவும் பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கிறது. சரி, உணவு பிடித்த உணவு புட்டாக இருக்கிறது. அதுலேயும் யார் சமைத்த உணவு பிடிக்கும்? மனைவியா, அம்மா? மனைவியும் சமைப்பார், நான் வீட்டுக்கு போக வேண்டும். மனைவியினுடைய அம்மா தேர்ந்தெடுத்த கைப்பக்குவம் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் யாரொருவருக்கும் இந்த அம்மாவினுடைய கைப்பக்குவம் என்று ஒன்று இருக்கிறது தானே. அது ஒரு தனி, அது அந்த அன்பு குலைந்து தருகிற சுவை. கடையிலும் சமைப்பார்கள், ஆனால் கடையிலே அவர்கள் இயந்திரத்தனமாக சமைத்து விட்டு தருவார்கள். ஆனால் வீட்டிலே ஒரு கறியோடு சாப்பிட்டாலும் அதுக்குள்ளே ஒரு அன்பு குலைந்து தருகிற ஒரு உணர்வு இருக்கும், அதில் சுவை கூட. ஆரம்பத்தில் உங்களை ஒரு பெரியவராகி அல்லது ஒரு வைத்தியராக பார்க்க வேண்டும் என்று சொல்லி வீட்டுக்காரர் ஆசைப்பட்டார்கள். பின்னால் நீங்கள் இந்த உயரங்கள் தொடுகிற ஒவ்வொரு தருணங்களையும் பெற்றோர்கள் ரசிக்கக்கூடிய சூழல் அமைந்ததா? பெரும்பாலும் நான் நினைக்கிறேன், என்னுடைய நீங்கள் சொன்ன அந்த உயர்ச்சிகளை காண்கிற பொழுது அவர்கள் உயிரோடு இல்லை. ஆனால் என்னுடைய ஏனைய உறவுகள் அதை ரசித்தார்கள். முதலாக நான் செம்மொழி மாநாட்டிற்கு தெரிவு செய்யப்பட்டு சென்றேன். பேராசிரியர் சண்முகதாஸ், பேராசிரியர் சிவத்தம்பி இவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு 2009ஆம் ஆண்டிலே செம்மொழி மாநாட்டிலே பங்கேற்ற அறிஞர்கள் வரிசையிலே நான் ஒரு இளநிலை ஆய்வாளராக அதிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது பத்திரிகைகளிலே கூட அப்பொழுது முதல் பக்க செய்தியாக வந்தது. அது என் மத்தியிலே ஒரு அங்கீகாரத்தை, தமிழ்துறை சார்ந்தவன் என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தது. அதற்கு பிறகு என்னுடைய உரைகள், ஆலயம் சார்ந்த உரைகள், ஊடகங்கள் சார்ந்த உரைகள், இவை எனக்கு மக்கள் மத்தியிலே ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தின. அந்த அறிமுகம்தான் பிரித்தானியா வரை என்னை கொண்டு போய் சேர்த்தது. அங்கே அப்பொழுது ஐபிசி இருந்த பொழுது அங்கு கூட என்னை அழைத்து இந்த நேர்காணல் எல்லாம் செய்தார்கள். அப்படி இந்த வாய்ப்புகள் வருவதற்கு ஊடகங்களும் ஒரு பிரதான காரணம் என்று நினைக்கிறேன். அதை விட இப்பொழுது இந்த மரபை நேசிக்கிற, இப்பொழுது ஐபிசி ஒரு பெரு விருப்போடு மட்பாண்டங்களிலே இந்த உணவை பரிமாறுகிற ஒரு செயற்பாடு. அது அவர்களுக்கு பழையவற்றை, மரபை பேண வேண்டும் என்கிற ஒரு விருப்பு. அதுபோல் மரபை நேசிக்கிறவர்கள் எங்களுடைய உரைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு இந்திய துணை தூதுவராக இருந்தவர் மேன்மைக்குரிய நடராஜன் என்கிற ஒரு பெரியார், அவரோடு ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. அந்த சந்திப்பு கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. நான், உங்களுக்கு தெரிந்தவர் தம்பி சர்வேஸ்வரா, இவர்களுடைய ஏற்பாட்டிலே ஒரு பட்டி மண்டபம் செய்வதற்காக கிளிநொச்சிக்கு செல்கிறோம். அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு சந்திரகுமார் என்பவர். அவர் ஒரு கல்வி நிலையம் ஒன்று நடத்தினார், அதனுடைய விழா வைத்தார். அந்த பட்டிமன்றத்திலே நாங்கள், எங்களுடைய குழுவினர் பட்டிமன்றம் செய்வதற்காக போனோம். சர்வேஸ்வரா அப்பொழுது ஒரு கார் வாங்கி விட்டார். அந்த கார்லே தான் நாங்கள் போனோம். அப்பொழுது அங்கே போன பொழுது அந்த அந்த நிகழ்ச்சியிலே, எங்களுடைய பட்டிமன்றம் கடைசி நிகழ்ச்சி, அதை யாருமே பார்ப்பதற்கு பெரிதாக ஆட்கள் இருக்கவில்லை. ஆனால் பெருந்தன்மையாக அவர் நடராஜன் சொன்னார், முதல் ஆரம்பத்திலே இருந்து பார்த்து விட்டு போகிறேன் என்று எங்களுக்கு சொல்லினார். நாங்கள் ஒரு இந்திய துணை தூதர், நாங்கள் எதற்கும் ஓம் என்று சொன்னோம். அந்த பட்டிமன்றத்திற்கு போனதற்கு எங்களுக்கு எந்த விதமான கொடுப்பனவும் கிடைக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய காசை போட்டு காருக்கு பெட்ரோல் அடித்து போனோம். என்றால் நாங்கள் முகவரி தேடி பயணிக்கிறோம். அப்பொழுது இருந்தவர் எங்களுடைய, அப்பொழுது அவர் சிவராஜா SLAS ஆஃபீஸராக இருக்கிறார், தேர்தல் அதிகாரி சிவராஜா எல்லாம் பேசினார். அவர் சர்வேஸ்வரா எல்லாம் பேசினார். ஐங்கரன் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது, நான் நடுவராக இருந்தேன். ஏதோ அன்று அவருக்கு ஒரு பிடித்தம் ஏற்பட்டு விட்டது. அவர் தொடர்ந்து இருந்து நிகழ்ச்சி முழுமையடையும் மட்டும் இருந்து பார்த்தார்.
பார்த்துவிட்டு எனக்கு சொன்னார், நான் உங்களை ஒரு கால் தனிப்பட சந்திக்க வேண்டும், இந்திய தூதரத்துக்கு வருகிறீர்களா என்று. நான் சரி என்று போனேன். அவர் சொன்னார், நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள், இந்த பேச்சை முதலீடாக கொண்டு நான் தமிழகத்து ஆளுமைகளையும் இங்கே அழைத்து இணைத்து ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் என்று. அப்பொழுதுதான் முதலாக ராஜா சேரையும் பாரதி பாஸ்கர் மேடத்தையும் இங்கே அழைத்து அவர் வருகிறார். எங்களையும் இணைத்து அந்த நிகழ்ச்சியை கிட்டுப்பூங்காவிலே நடத்தினார். அது ஓஹோ என்று இப்பொழுதும் அந்த பேச்சுக்கள் யூடியூப்பில் இருக்கின்றன. மில்லியன் கணக்கானவர்கள் பார்வையிட்ட நிகழ்ச்சியாக இருக்கின்றன. அதற்கு பிறகு அவர்களுடைய கடைக்கண் பார்வை என் மேல் விழுகிறது. அவர்கள் எனக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தார்கள். அவர்கள் இலங்கைக்கு வருகிற பொழுது அவர்கள் வருங்கையை வீசிக்கொண்டு வருவதைப் போல் அவர்கள் வருவார்கள். நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இணைந்து பேசுவோம். அதே போல் அவர்கள் 2-3 தடவைகள் தமிழகத்திற்கு என்னை அவர்கள் அழைத்து தங்களுக்கு இருக்கிற மேடை வாய்ப்புகளை என்னோடு பகிர்ந்து கொண்டு தங்களுடைய அணியிலே என்னையும் சேர்த்து மேடை வாய்ப்புகளை தந்திருக்கிறார்கள். இது கூட நான் புலம்பெயர் தேசங்களிலும் யாழ்ப்பாணத்திலும் அங்கீகாரம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. சரி, பயணப்பட்ட நாடுகள் நிறைய பட்டியல் இருக்கு. எந்த நாடுகளுக்கு போய் வந்துக்கிறீங்க? அது என்னவோ தெரியவில்லை, எனக்கு இன்னும் கனடாவிற்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் ஒரு அரச உத்தியோகத்தராக இருப்பதால் ஏற்கனவே அந்த அந்த அரச நியமங்களுக்கு ஏற்ப அனுமதிகளை பெற்றுத்தான் செல்ல வேண்டும். ஆனால் அப்படி நான் பிரித்தானியாவிற்கு போயிருக்கிறேன், மலேசியாவிற்கு போயிருக்கிறேன், சிங்கப்பூருக்கு போயிருக்கிறேன், தமிழகத்திற்கு பல தடவைகள் போயிருக்கிறேன். அது அந்த வாய்ப்புகள் பெரும்பாலும் பட்டிமன்றம் ராஜா ஏற்படுத்தி தந்த வாய்ப்புகள் தான். சரி, இந்த விஷயத்தில் முடிக்கலாம். ஒரு நடுவராக இருக்கிறது கஷ்டமா, ஒரு பேச்சாளராக இருக்கிறது கஷ்டமா? பொதுவாக சமூகத்தினுடைய பார்வையிலே தொழில் சார்ந்த நிலையிலே பேச்சாளர் என்றால் எவ்வளவோ விடயங்களை தயார் செய்ய வேண்டும். ஒரு பட்டிமன்றத்திற்கு போவதென்றால் அவர் அப்படி கேட்டால் இப்படி சொல்லலாம், இப்படி பேசினால் இப்படி பேசலாம் என்றெல்லாம் நான் நினைத்து பார்ப்பேன். அது சில சந்தர்ப்பங்களிலே நான் நினைத்ததைப் போல எனக்கு எதிராக பேசுபவர் பொறியிலே மாட்டுவார். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே அந்த சந்தர்ப்பங்கள் என் சக பேச்சாளர்கள் பலர் இருக்கிறார்கள். வேல்நம்பி சார் இருக்கிறார், விஜயசுந்தரம் இருக்கிறார். அவர்களோடு எல்லாம் பேசுகிற பொழுது அது சில வேளைகளிலே அவர்கள் என்னை மேவி விடுவார்கள். அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும். அது ஒரு மேடைக்களத்திலே பட்டிமன்றத்திலே இருக்கும். நடுவராக இருக்கிற பொழுது அந்த பிரச்சனைகள் இல்லை. நான் ஏற்கனவே அவர்களை அவதானிப்பேன். அதே நேரம் ஒரு தீர்ப்பை எப்படி கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணப்பாங்கு எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதற்குள்ளே இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. பட்டிமன்றம் தொடர்பாக என்ன பிரச்சனை வந்தாலும் நடுவர் தான் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு அசௌகரியமான நிலைமையும் இருக்கிறது. அப்படி நேர்ந்தும் இருக்கிறது. சரி, ஆசிரிய வாழ்க்கை பிடித்திருக்கிறதா அல்லது பேச்சாளர் வாழ்க்கை பிடித்திருக்கிறதா? ஆசிரிய வாழ்க்கை என்பது தொழில் சார்ந்த வாழ்க்கை. பேச்சாளர் வாழ்க்கையை பொறுத்தவரையிலே அது சாதாரணமாக ஒரு புகழ் சார்ந்த வாழ்க்கை. மற்றவருக்கு நான் பெரும்பாலும் என்னோடு இளையவர்களை சேர்த்து பயணிக்க வைக்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது. அதனாலே இன்று இருக்கிற பல இளம் பேச்சாளர்கள் பெரும்பாலும் என்னோடு பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நான் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தேன். எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளிலே அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அது ஒரு மன திருப்தியை தருகிற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் ஆசிரியர் தொழில் அது அரச நியமங்களுக்கு உட்பட்ட தொழில் தானே. ஆகவே அது எப்படியும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தொழில். பேச்சு மூலம் வாழ்வாதாரத்திற்கு எதுவுமே கிடையாது. என்னை பலர் பகுடி பண்ணுவார்கள், தேங்காய் பாதி பேச்சாளர் என்று. அதாவது நான் காளாஞ்சியோடு என்னுடைய பேச்சு பயணம் நிறைவு பெற்றுவிடும். ஏதோ கடவுள் தந்த கொடையின் காரணமாக நான் பேசித்தான் சம்பாதித்து வாழ வேண்டும் என்கிற நிலை எனக்கு இல்லை. ஆகவே நான் அந்த எதிர்பார்ப்புகளோடு செல்வதில்லை. எனவே அந்த ஆனால் எப்படித்தான் போனாலும் அந்த பேச்சு பக்கங்களில் அசௌகரியங்கள் பல இருக்கின்றன. அப்படி போகின்ற பொழுது உரிய மரியாதை தரமாட்டார்கள். நீங்கள் இவ்வளவுதான் வைத்தால் பேசுவேன் என்று நின்றால் கார் கதவை திறந்து வழி அனுப்பி வைப்பார்கள். இல்லை என்றால் நீயாகவே வந்துவிட்டு நீயாகவே போய்விடு என்று சொல்ல. ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி நம்ம வித்தியாசமான கேள்வியோடு முடிக்கலாம். தச்சு தவறை நீங்கள் இந்த பேச்சாளன் அப்படின்ற துறைக்குள்ள வரணும். உங்களுடைய பெற்றோர்கள் நினைத்தது போல வைத்தியராக இருந்தார். இப்போது எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை?
நான் நினைக்கிறேன் எனக்கு அப்பொழுதும் என்னுடைய விருப்பம் இருந்தது, நான் வைத்தியராக வந்து வைத்தியர்களுக்கு படிப்பிக்க வேண்டும். அதாவது இளமை தொடக்கம் எனக்கு படிப்பிக்க வேண்டும் என்கிற பெரிய ஆர்வம் இருந்தது. ஆனால் அந்த கற்பித்தல் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருந்தது. நான் நினைக்கிறேன் அப்பொழுதும் 4 பேரை கூப்பிட்டு கதை சொல்லி கொண்டு தான் இருந்திருப்பேன் என்று நான் இவ்வளவு தூரம் பெயர் சொல்லக்கூடியவராக உங்களால் வாழ்ந்திருக்க முடியும் என்ற நம்பிக்கை அப்படியான நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏனென்றால் அந்த துறையிலே நான் படிக்கும் பொழுதும் பெரிதாக பயோசயின்ஸில் பிரகாசிக்கவில்லை. ஒரு சாதாரண மாணவனாகத்தான் இருந்திருக்கிறேன். ஆனால் என்னை அறியாமலேயே என்னுடைய குடும்பம் சார்ந்து இளமையிலே படித்த வாரங்கள், தமிழ் இலக்கியங்கள் அவற்றின் வாயிலாக இளமையிலேயே வலுக்கட்டாயமாக என்னிடம் சேகரிக்கப்பட்டவை. இதற்கு இன்னும் ஒரு சம்பவத்தையும் சொல்ல வேண்டும் சாந்தன். என்னுடைய செயின்ட் ஜோன்ஸிலே வகுப்பு பள்ளிக்கூடம் அப்பொழுது 2 செஷனாக நடக்கும். இப்பொழுதும் 2 மணி மட்டும் நடக்க போகுதுன்னு சொல்கிறார்கள். அப்பொழுது எங்களுக்கு 3:30 மட்டும் பாடசாலை நடக்கும். அது முடிந்த பிறகு நான் தனிப்பள்ளி என்றபடியால் சரசாலைக்கு போகிறதுக்கு பஸ் இல்லை என்று சொன்னேன். நான் சாவகச்சேரிக்கு வந்து அப்பாவோட தான் மீளவும் சரசாலைக்கு போக வேண்டும். அந்த நேரம் நான் 4 மணிக்கு பெரும்பாலும் சாவகச்சேரிக்கு வந்துடுவேன். 4 மணியிலிருந்து அப்பா ஓவர் டைம் எல்லாம் செய்து நகர சபையிலிருந்து புறப்படுவதற்கு 7 மணி ஆகலாம். இந்த 2 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலம் என்னை கட்டாய வாசிப்பிற்காக நகரசபை பொது நூலகம், ஒரு பெரிய நூலகம், அதற்குள்ளே இருத்தி விடுவார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அந்த நூலகத்திலே இருந்து சிறுவர் முதல் பெரியோர் வரை வாசிக்கிற பெரும்பாலான நூல்களை நான் வாசித்திருக்கிறேன். பொன்னியின் செல்வனிலே இருந்து பெரும்பாலான நூல்களை நான் வாசித்திருக்கிறேன். அப்பொழுது சாண்டில்யனுடைய நூல்களை வெற்றியெல்லாம் வாசிப்பதற்கு என்னுடைய வயது பக்குவத்திற்கு ஏற்ப அதை மீறிய நிலையிலே அப்பொழுது தினபதி, சிந்தாமணி இப்படியான பத்திரிகை, அதை எனக்கு இன்னமும் அந்த பத்திரிகை வாசிப்பது மிகவும் பிடிக்கும். அப்படி நான் வாசித்த காரணத்தால் எனக்கு அந்த இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பதைப் போல பல விடயங்கள் எனக்கு இப்பொழுதும் மனப்பாடமாக இருக்கின்றன. அவையெல்லாம் தந்தையும் அப்படி நினைத்து என்னை விட்டிருக்க மாட்டார். அவருக்கு தான் ஓவர் டைம் செய்யும் மட்டும் நான் ஆக்கினை இல்லாமல் இருக்கணும் என்பதற்காக விட்டிருப்பார். அது இப்பொழுது எனக்கு பயன்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு விடயத்தை தொட்டு கதைக்க வழிகிட்டால் அப்படி இப்படி எல்லாம் தொடர்புபடுத்த வழிகிடுவேன். அப்படி தொடர்புபடுத்த வழிகிட்டால் பலர் அதை வியந்து பார்ப்பார்கள், சிலர் ஓடி விடுவார்கள் தொடங்கிட்டார் என்று. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பொதுவெளியிலே ஒரு பேச்சாளராக சமயத்துறை சார்ந்தவராக அறியப்பட்டாலும் திரு லலிசனை பின்னால் இவ்வளவு கதைகள் இருக்கிறது. வாழ்க்கை முறையிலிருந்து எப்படி சந்தர்ப்பங்கள் அமைகிறது, அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஐபிசி தமிழ் குழுமம் சார்பில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய மனத்தை திறந்து பேசுவதற்கு ஒரு களம் நீங்கள் அமைத்து தந்திருக்கிறீர்கள். இதை வீட்டிலே இருந்து யாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் நீங்கள் பொறுமை காத்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக ஐபிசி தமிழுக்கும் திரு சியான் மற்றும் உஷாந்தன் உங்கள் இருவருக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை கூறி நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே போல தான் வருகிற வாரம் இன்னும் அதிகள் பல்வேறுபட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் தேட வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி நிறைவேற்றுக்கான பதில்கள் நிகழ்ச்சி மூலமாக கிடைக்கும். அது விரையிலே இணைந்து கொண்டு எல்லோருக்குமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டே விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள். நான் உங்கள் என்று பேன்பின் ஹலோ கணநாதன் உஷாந்தன். வணக்கம்.